ஓம் சாந்தி. 8-10-23 இன்றைய கேள்வி பதில்கள். பாபா என்ற வார்த்தையை கூறக்கூடியவர்கள் 2 விதங்களில் இருக்கிறார்கள். அவர்கள் யார் யார்? புத்தியினால். ஒன்று உள்ளபூர்வமாக பாபா என்று கூறக்கூடியவர்கள். இரண்டாவது ஞானத்தின் ஆதாரத்தில் புத்தியினால் பாபா என்று கூறக்கூடியவர்கள். 2வது கேள்வி, 2 விதமான எஜமான தன்மைகள் யாவை? ஒன்று சுயராஜ்ய அதிகாரி எஜமானன், 2வது தந்தையின் அனைத்து பொக்கிஷங்களுக்கும் எஜமானன், 3வது எதை எதை சோதனை செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். செக்கிங் பாயிண்ட்ஸ் 5 இருக்கு. டைம் இல்லை, நானே படிச்சிடுறேன். முழு நாளும் எத்தனை முறை பாபா பாபா என்ற வார்த்தை சேவையில் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறேன்? முதல் பாயிண்ட், முழு நாளும் எத்தனை முறை பாபா பாபா என்ற வார்த்தை சேவையில் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது, அனைத்து கர்மேந்திரியங்களும் கட்டளைப்படி இருக்கிறதா? இது 2வது பாயிண்ட். அனைத்து கர்மேந்திரியங்களும் கட்டளைப்படி இருக்கிறதா செக் பண்ணணும். 3வது, என்னுடைய வீண் சம்ஸ்காரம் என்ன இருக்கிறதோ அது எப்படி உருவானது? எப்போ நான் இப்படி ஆனேன்? நான் முந்தையெல்லாம் இப்படி இல்லையே. செக் பண்ணிக்கோ. என்னுடைய வீண் சம்ஸ்காரம் என்ன இருக்கிறதோ அது எப்படி உருவானது? 4வது, ரூலிங் பவர், ஆட்சியின் அதிகாரம் எத்தனை சதவிகிதத்தில் வந்திருக்கிறது? ரூலிங் பவர் எத்தனை பர்சன்டேஜில் வந்திருக்கு? 5வது, உள்ளுக்குள்ளேயே இந்த மந்திரி தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யவில்லை தானே? உள்ளுக்குள்ளேயே இந்த மந்திரி, மனம் என்ற இந்த மந்திரி தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யவில்லை தானே என்றெல்லாம் சோதனை செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். நான்காவது, சம்ஸ்காரத்திற்கு வசமாகுவது என்று எதற்கு சொல்லப்படுகிறது? விரும்பவில்லை, யோசிக்கவும் இல்லை, ஆனால் ஃபீலிங் ஏற்பட்டு விடுகிறது என்று கூறுகிறீர்கள். இதற்கு தான் சம்ஸ்காரத்திற்கு வசமாகுவது என்று சொல்லப்படுகிறது. 5வது, ராஜா என்றால் என்ன? ராஜா என்றால் ரூலிங் பவர், அதாவது ஆட்சியின் அதிகாரம் இருக்க வேண்டும். 6வது, ஏன் அடிக்கடி பிராமணரிலிருந்து சத்திரியர்களாக ஆகி விடுகிறீர்கள்? தங்கம் அல்லது வைரத்தை பாதுகாப்பாக வைத்து கொள்வது போல் அசுத்த பொருளை, அசுத்த விஷயங்களை தன்னிடம் பாதுகாப்பாக வைத்து கொள்கிறீர்கள். ஆகையால் அசுத்தம் மற்றும் சுத்தத்தின் யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. எனவே அடிக்கடி பிராமணரிலிருந்து சத்திரியர்களாக ஆகி விடுகிறீர்கள். எது உங்களுடைய ஒரிஜினல் சம்ஸ்காரம்? 7வது கேள்வி. எது தந்தையின் சம்ஸ்காரமோ அதுதான் உங்களுடைய ஒரிஜினல் சம்ஸ்காரம். அதாவது விசேஷமாக உலகத்திற்கு நன்மை செய்வது, அனைவரின் மீது சுப பாவனை வைப்பது, சுப விருப்பம் வைப்பது, இதுதான் ஒரிஜினல். சுப சிந்தனையாளராக இருப்பது அல்லது சுப சிந்தனை செய்வது, இதுதான் ஒரிஜினல் சம்ஸ்காரம் ஆகும். ஃபில் தி பிளாங்க்ஸ். டேஷ் என்னுடைய பிறப்புரிமை, சுய ராஜ்யம். 2வது, தந்தையின் மந்திரம் டேஷ் என்பதாகும். டேஷ் டேஷ் அல்லது டேஷ் என்பது இல்லை. மன்மனாபவ என்பதாகும். தன்மனாபவ அல்லது தன்மனாபவ, புத்தி மனாபவ என்பது இல்லை. 3வது, மனம் டேஷ் இல்லை, டேஷ். எனவே டேஷ் என்ற தன்மை இருக்க வேண்டும். மனம் ராஜா இல்லை, மந்திரி, உதவியாளர், சகயோகி. எனவே மனதிற்கு எஜமானன் என்ற தன்மை இருக்க வேண்டும்.
4வது, டேஷ் என்ற வார்த்தை தான் முயற்சியை தளர்வடைய செய்கிறது. கடைசியில் சொன்ன என்னுடைய சம்ஸ்காரம். 5வது, டேஷ் எது உள்ளுக்குள் மறைந்திருக்கிறதோ அது டேஷாக ஆகுவதில் தடை ஏற்படுத்துகிறது. அசுத்தம் சம்பூர்ணமாக சுத்தமாகுவதில் தடை ஏற்படுத்துகிறது. 6வது, உங்களுக்கு ஸ்ரீமத் என்ற டேஷ் உறுதியாக இருக்கிறது. கடிவாள். ஓம் சாந்தி. டைம் ஆயிடுச்சு. அவ்யக்தீஸ்வரா யூடியூப்ல இருக்கு, கேட்டுக்கோங்க எல்லாரும். அதில் இருக்கு. பிரம்மா பாபாவை பின்பற்றுங்கள், அதை பற்றி தான் சொல்லியிருக்காரு இன்னைக்கு. பிரம்மா பாபா என்ன செய்தார் அதை பார்த்துட்டு பிரம்மா தந்தையை பின்பற்றுங்கள்.